செய்தி. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். விவரங்கள் வழங்கலாம். 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரி ஏய்ப்பு விவகாரம் தொடர்பாக பார்த்தோமேனால் தொடர்ந்து ராஜினாமா மற்றும் கைது உள்ளிட்டவைகளுடைய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தற்போது அண்மை தகவலாக பார்த்தோமேனால் மதுரை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி அவருடைய கணவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையிலே தற்போது இந்த 150 கோடி வரி ஏய்ப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் தற்போது அவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் முன்னதாக ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் ரெங்கராஜன் தலைமையில் பார்த்தோமேனால் சொத்து வரி விதிப்பு குழும தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டு 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பிற்பகல் வேளையில் பார்த்தோமேனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுரேஷ் என்பவரும் ஏற்கனவே இவர் மதுரையில் பணியாற்றி வந்த நிலையிலே தற்போது தூத்துக்குடியில் உதவி ஆணையாளராக பணியாற்றி வந்த நிலையில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்ட நிலையிலே தற்போது மதுரை மேயருடைய கணவர் பொன்வசந்த் தற்போது கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்னது போல 12 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலே 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 5 மண்டல குழு தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த 150 கோடி ரூபாய் வரி வசூல் விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.